வாங்க நம்ம கம்பெனி ப்ரொடக்ஷன் பார்க்கலாமா? லாஸ்ட் vlogல நம்ம சோக்கிங் ப்ராசஸ் அண்ட் ரா மெட்டீரியல்ஸை பற்றி பார்த்தோம். இந்த vlogல ப்ரீ ப்ரொடக்ஷன் கிளீனிங் ப்ராசஸ், அதாவது நம்ம மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி, அரிசி உளுந்தும் அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மிஷினரிஸை எப்படியெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் மிஷின்ஸ் எல்லாத்தையுமே நல்லா நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி ப்ராப்பராக க்ளீன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் வச்சு ஒரு தடவை க்ளீன் பண்ணுவோம். ஸோ இந்த 2 க்ளீனிங் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரொடக்ஷனையே ஸ்டார்ட் பண்ணுவோம். இது 2மே நல்லா டீப் க்ளீனிங் மெத்தட்ஸாக தான் இருக்கும். உள்ளேயும் சரி வெளியவும் சரி ப்ராப்பராக க்ளீன் பண்ணிடுவோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியான ஃபுட் ப்ராடக்ட் ரெடி ஆகுறதே ஃபர்ஸ்ட் க்ளீனிங் ஸ்டெப்பில் இருந்து தாங்க. இந்த க்ளீனிங் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ப்ராசஸ் மட்டும் இல்லைங்க. நம்ம மாவை டெய்லி கன்சியூம் பண்ணுற ஒரு கஸ்டமர்ஸ் அண்ட் அவங்க ஃபேமிலியோட ஹெல்த் அண்ட் ஹைஜீன் மேலே ஆஸ் அ ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனியாக எங்களுக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டியாக தாங்க நாங்கள் இதை நினைக்கிறோம். செகண்ட் மெயின் க்ளீனிங் ஸ்டெப்பாக நான் சொன்னது ஹாட் வாட்டர் க்ளீனிங். இங்கே பாருங்கள், எல்லா மிஷின்ஸ்லேயுமே இந்த மாதிரி ஹாட் வாட்டர் ஊற்றி ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி ரைஸ் கிரைண்டிங் மிஷினை எல்லா ப்ரொடக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் சரி ஒரு பார்ட்ஸாக ரிமூவ் பண்ணி ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வச்சு தான் நம்ம ஸ்டாஃப்ஸ் போவாங்க. அதே மாதிரி எவ்ரி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் எல்லா பார்ட்ஸையும் நார்மல் வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஹாட் வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராப்பராக ஃபிட் பண்ணி தான் நம்ம ப்ரொடக்ஷனையே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு ஃபுட் பார்ட்டிகல்ஸ் கூட எந்த மிஷின்ஸோட எந்த பார்ட்லேயும் இருக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு ப்ராப்பராக செக் பண்ணி க்ளீன் பண்ணி தான் நம்ம ப்ரொடக்ஷன் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு பிராண்ட்லேயோ அதில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸில் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டெப்ஸ்லேயும் தான் இருக்குது அப்படின்றத நாங்கள் ரொம்ப ஹானஸ்ட்டாக பிலீவ் பண்ணுறோம். அதனால தான் இதில் ஒரு ஸ்டெப்புமே நாங்கள் பார்த்து தான் பண்ணுறோம். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. அடுத்த vlogல பார்க்கலாம் இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னென்னன்றது. பாய் பாய்.